ஐநாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை வானிலையில் மாற்றம், தமிழகத்தை நோக்கி நகரும் புயல். அனைத்தையும் இடித்து தள்ளுங்கள், வடமாகாண ஆளுநரின் அதிரடி உத்தரவு. ஏலத்திற்கு விடப்படும் 254 அதிசொகுசு வாகனங்கள், அரசின் அதிரடி தீர்மானம். வடக்கில் காணிகள் விடுவிக்கப்படும், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் செய்தி. யாழில் விசமிகளால் சேதமாக்கப்பட்ட மாவீரர் நினைவிடம். வங்காள விரிகுடாவில் தென்மேற்கு பகுதியில் சக்திமிக்க தாளமுக்கமானது திருகோணமலையிலிருந்து வடகிழக்காக சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவிலும், காங்கேசன் துறையிலிருந்து சுமார் 290 கிலோமீட்டர் தொலைவிலும் நேற்றிரவு 11:30 மணியளவில் வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்தது. இந்நிலையில் இது வடக்கு வடமேற்கு திசையினூடாக தமிழ்நாட்டு கரையை நோக்கி நகர்ந்து சென்றதென சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று முதல் நாட்டின் வானிலையில் காணப்படுகின்ற தாக்கமானது படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரிலும் அதிகமாக பலத்த மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி, மாத்தறை, மாத்தளை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். இலங்கையில் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் பல்வேறு மாகாணங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 60,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வடிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டடங்களை இடித்து அகற்றுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வடமாகாண கௌரவ ஆளுநர் வேதநாயகன் பணிப்புரை விடுத்துள்ளார். இதுகுறித்து மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சுகளுக்கு சொந்தமான கார் 254 அதிசொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று சொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதேவேளை ஏலம் விடப்படவுள்ள இந்த சொகுசு வாகனங்களை பராமரிக்க அரசாங்கம் பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றில் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்களே பயன்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொத்தாவ உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புக்கமைய வெள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் நேரில் பார்வையிட நேற்று யாழ்ப்பாணம் வந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். காணி விடுப்பு தொடர்பில் நாம் சிந்தித்து வருகிறோம். அது தொடர்பில் நாம் மதிப்பீடு செய்துள்ளோம். பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம். நிச்சயமாக இந்த விடயத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்படுவோம். நாம் ஏற்கனவே சில வீதிகளை விடுவித்துள்ளோம், காணிகளையும் விடுவிப்போம். இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்போதும் கரிசனையுடையவர்களாகவே உள்ளோம் என்று கூறியுள்ளார். யாழில் மாவீரர் ஒருவரின் நினைவாலயம் விசமிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. நவாலி கிழக்கு பிரசாத் சத்திக் அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள குட்டி என்று அழைக்கப்படும் சின்னத்தம்பி பரமேஸ்வரன் என்பவரது நினைவாலயமே இவ்வாறு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றது. இவர் 1985ஆம் ஆண்டு வீரச்சாவடைந்த நிலையில் அவரது நினைவாலயம் மேற்குறித்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாவீரர் நாளன்று பிற்பகல் 6:05 மணிக்கு குறித்த நினைவிடத்தில் சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேற்று காலை குறித்த பகுதி சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊர் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கொடியுடன் 2 படகுகளில் இருந்து 500 கிலோகிராம் கிறிஸ்டல் மெத் என்ற போதைப் பொருளுடன் சிலர் கைது செய்யப்பட்டதாக இந்திய கடற்படையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார்.
அரபிக்கடலில் பயணித்த குறித்த 2 படகுகளும் இந்திய மற்றும் இலங்கை கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களுடன் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொகை மற்றும் 2 படகுகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjeffna.com என்ற நமது இணையதளத்தில் பார்வையிடலாம்.